எட்டாம் வீடு என்ன தரும்? கலத்திர பாவகம், கலத்திர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இது கணவன் அல்லது மனைவி, காமம், உடல் உறவு, சிற்றின்பம், உறவு சுகம். அதில் தான் உடல் உறவு, உடல் உறவுக்கான உறுப்புகள், அந்தரங்க உறுப்புகள், அந்தரங்க உறுப்புகள். லைவ் எதனா டிஸ்டர்ப் இருந்தால் சொல்லுங்கள். அந்தரங்க உறுப்புகள், நண்பர்கள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள். திருட போனாலும் 2 பேர் கூட வரணும்ல, தனியாக போய் திருட முடியாதே. கதவை திறந்துருக்கா, நான் உள்ளே போகிறேன்டா, கதவை திறந்துட்டு வெளியில் ஆள் வராங்களான்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேணும்ல, அவன் ஃப்ரெண்டு இல்லை, கூட்டாளி. நண்பர்கள், கூட்டாளிகள், அவர்களைத்தான் பங்குதாரர்கள் என்று சொல்லுகிறோம். பங்குதாரர்கள். குறு பயணம், துணி வியாபாரம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் ஒரு வியாபார அமைப்புகள் இதில் தான் வருது. வியாபாரம், சிறு வியாபாரம் அப்படின்ற மாதிரி வந்துக்கலாம். வெகுமதி, சன்மானம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். சன்மானம்னு சொல்கிறோம்ல, அதாவது எப்போதாவது வரக்கூடிய பணம், எப்போதாவது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய தொகை,